வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாகவே நம்மளுடைய டூ லைன் ஸ்ட்ராட்டஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து கண்டினியூவாக அப்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போது பர் மந்த்து ஒவ்வொரு மாதமும் வந்து எப்படி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம செப்டம்பர் வரைக்கும் நம்ம அப்டேஷன் கொடுத்துருந்தோம். இப்போது லாஸ்ட் மந்த்து நவம்பர் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இப்போது பார்த்துடலாம். இப்போ அதே போல் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. நம்ம இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நம்மளுடைய டூல் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம இதில் வந்து ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோம். வாங்க இப்போ நவம்பர் மாதம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை பார்த்துடலாம். நவம்பர் 1 அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடே ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம மெத்தடில் வந்து இன்னொரு ட்ரேட் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம 2 ட்ரேடு மேக்ஸிமம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுனாக்கா அன்னியோட நம்ம ட்ரேடு முடிஞ்சுது. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் செகண்ட் ட்ரேடுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ட்ரை பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இப்போ அந்த லாஸை அன்றைக்கே ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம 1 or 2 டேஸில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதை ஒரு நாள் 2 நாளில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் ஆகாமல் வந்து எந்த ஒரு ட்ரேடுமே நம்ம எடுக்க முடியாது. இப்போ அது மாதிரி தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி நவம்பர் 1 அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸு, அந்த ட்ரேடை அன்றைக்கே நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ரெக்கவர் பண்ணுறது தான் மெயின் கோலாக இருக்கும். அதுக்கப்புறமா அது மேலே ப்ராஃபிட்டும் வந்ததுனாக்கா நம்ம அதையும் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஏன்னா இந்த 32 பாயிண்ட் இங்கே ஸ்டாப் லாஸ்னால் இங்கே 77 பாயிண்ட் நமக்கு டார்கெட்டு. அப்போ நம்ம ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாகவே இன்றைக்கி முடிச்சிருப்போம். அதே மாதிரி அடுத்த நாள் பார்க்கலாம். நவம்பர் 4 அன்றைக்கி வந்தீங்கன்னா செல் இண்டிகேஷன் க்ளீனாக செல் இண்டிகேஷன் கிடச்சி வந்து 106 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போது ஸ்பாட் ஷார்ட்டில் 106 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது வந்து ப்ரீமியமில் வந்து நம்ம சொல்கிறது ரெகுலராக 20 to 30 பாயிண்ட்ஸு கேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போது இதில் வந்து நமக்கு ஈஸியாகவே நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அதே போல் நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலராக கோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் பர்பிள் கலரு, அப்புறம் ஆரஞ்சு கலரு. இப்போ இதில் வந்து ப்ளூ கலர் வந்து நம்மக்கிட்ட இண்டிகேட்டர் எடுக்கிறவங்களுக்கும் இல்லை கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு நம்ம அதனுடைய விஷயத்த சொல்லுவோம். இப்போ இந்த 2 லைனை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் இப்போ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த ப்ளூ லைனுன்றது வந்து ஒரு சப்போர்ட்டிங் லைன் மாதிரி, அதுலேயும் நமக்கு இண்டிகேஷன் முன்னாடியே கிடச்சிரும். இப்போ அதை வந்து நம்ம இப்போது கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம். இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு பர்பிள் லைன் அண்ட் ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி இப்போ இதில் செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸு என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோமோ அதுக்கு மேலே இருக்க லைனில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 1 அண்டு செகண்ட் லைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் 2, அதை வந்து ஜாக்பாட் என்ட்ரின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து அந்த செகண்ட் லைன் வரும்போது நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம முன்கூட்டியே ப்ரீ பிளான்டாக வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மெத்தடில். அதே மாதிரி நவம்பர் 4 தான் ஒரு நல்ல ட்ரேடாக கிடச்சிது. இப்போ அதே மாதிரி நவம்பர் 6 வந்து பார்த்திங்கனாக்கா அதே செல்லு இண்டிகேஷன் கிடச்சி செல்லு ஒரு 84 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அதே மாதிரி இந்த லைன்ஸில் தான் நம்ம பெண்டிங் ஆடுற மாதிரி நம்ம ஆல்ரெடியே போட்டு வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த லைன்ஸ் கிட்ட வரத்துக்கு முன்னாடியே நம்ம இங்கே வந்து ட்ரேட் எடுத்திருப்போம், அதாவது பெண்டிங் ஆர்டர் போடுவோம். இப்போ அதில் 84 பாயிண்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. இப்போ இந்த ட்ரேடும் வந்து நல்ல சக்ஸஸான ஒரு ட்ரேடு தான். இப்போ அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 54 பாயிண்ட்டு காலையிலேயே 7ஆம் தேதி நவம்பர் 7 வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லைன் சொல்லுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் 1 அந்த லைனில் வந்து ஒரு 54 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஸ்பாட் ஷார்ட்டில் 54 பாயிண்ட்டுன்னும் போது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரீமியமில் வந்து நம்ம ரெகுலராக சொல்கிறது வந்து 20 to 30 பாயிண்ட்ஸு, அது ஈஸியாக நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேடே இங்கேயே ட்ரேடு முடிச்சிருப்போம். அகெயின் வந்து நமக்கு இது ஒரு சூப்பரான செட்டப் இது. இப்போ இது ரெகுலரான செட்டப் மாதிரி, இந்த மாதிரி செட்டப் வந்துச்சுனாலே நம்ம ஈஸியாகவே நம்ம டார்கெட்டை வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும் இந்த செட்டப்பு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம இந்த மேலே இருக்க பர்பிள் லைனே வந்து நமக்கு டார்கெட்டாக ரியாக்ட் ஆகும். பட் நம்ம வந்து இது எதுக்கு இந்த 2 வேல்யூ போட்டிருக்கோம்னாக்கா, இது இந்த டார்கெட்டு நமக்கு 97 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு.
இப்போ நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ 1:2 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா 135 பாயிண்ட்டு. இப்போ நம்மளுடைய என்ட்ரிஸ் எல்லாமே வந்து 1:2 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ இது கூட 1:2 ரேஞ்சு தான், 54 பாயிண்ட்ஸு. ஸ்டாப் லாஸ் கம்மி இந்த இடத்துல எடுக்கும்போது. இப்போ இந்த 2 ட்ரேடுமே நமக்கு ஒரு நல்ல ட்ரேடாக அமைஞ்சுது நவம்பர் 7 அன்றைக்கி. இப்போ நவம்பர் 10 வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சி க்ளீனாக வந்து 84 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. இப்போ இது எல்லாமே ஸ்பாட் ஷாட்டில் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியமில் ஈஸியாகவே நம்ம சொல்கிற 20-30 பாயிண்ட்ஸு ஈஸியாகவே எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இப்போ அதே போல் நவம்பர் 11 வந்து பார்த்திங்கனாக்கா க்ளீனாக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி சொல்லுவோம் இதை. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கனாக்கா 66 பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 98 பாயிண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் 2 ட்ரேடு சூப்பரான ட்ரேடாக இருந்திருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி நவம்பர் 12 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சி 88 பாயிண்ட்ஸு. இந்த மாதிரி ட்ரெண்டு ஈஸியாகவே நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் நம்ம லைன்ஸை பேஸ் பண்ணி. இப்போ அதே போல் நவம்பர் 13 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 90 பாயிண்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தது ஸ்பாட் ஷாட்டில் பை இண்டிகேஷன் கிடச்சி. இப்போது அதே மாதிரி ட்ரெண்டு வந்து இங்கே பை ட்ரெண்டுன்றது ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 89 பாயிண்ட்ஸ் ஸ்பாட் ஷாட்டில் நம்ம போது ப்ரீமியமில் ஈஸியாகவே நீங்கள் 20-30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நவம்பர் 14 அதே போல் தான் ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சி கரெக்டாக ரிட்ரேஸ்மெண்ட் லைன்லேருந்து 92 பாயிண்ட்ஸ் நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஈஸியாகவே வந்து சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் ப்ரீ பிளான்டாகவே நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இங்கேயும் 17ஆம் தேதி நவம்பர் 14 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பை இண்டிகேஷன் கிடச்சி க்ளீனாக ஜாக்பாட் லைனில் அதான் ரீட்ரேஸ்மெண்ட் 2 அந்த லைன்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலேயே கூட போயிருக்கு. பட் நம்ம ஒரு 70 பாயிண்ட்ஸு 80 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ இது ஸ்பாட் ஷாட்டில் வந்து நீங்கள் 80 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ்னும் போது ப்ரீமியமில் வந்து ஈஸியாகவே 20-30 பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நவம்பர் 18 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரேடு ஈஸியான ட்ரேடு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 74 பாயிண்ட்ஸ் இதுலேயே நம்மளுடைய ட்ரேடு முடிஞ்சிருக்கும். பட் மதியானமும் ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்கு இந்த ஜாக்பாட் லைன்லேருந்து சூப்பரான ட்ரேடு ஒரு 107 பாயிண்ட்ஸு. இப்போ இங்கே இந்த டைமிங்கே நம்ம வந்து என்ட்ரியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல நமக்கு ட்ரிகர் ஆகலை என்ட்ரி, ஆனால் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிடுச்சு பாருங்கள். பெண்டிங் ஆடுற மாதிரி நம்ம போட்டு வச்சுருந்தா கூட இங்கே நமக்கு காலையில் ஒரு 11:30-12 மணிக்கெலாம் வந்து இங்கே மார்க்கெட் ட்ரிகர் ஆகலை. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு 2 மணிக்கெலாம் ட்ரிகர் ஆனவுடனே க்ளீனாக டார்கெட்டை கொடுத்துட்டோம். இவ்வளோ பெரிய டார்கெட் நம்ம வெயிட் பண்ணுவோன்னா மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸுக்கு தான் நம்ம டார்கெட் போடுவோம். அதே போல் நவம்பர் 19 வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பரான என்ட்ரி ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 85 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலேயே கூட மார்க்கெட் போயிருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ட்ரெண்டெல்லாம் கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக முடியும் நம்மளுடைய இண்டிகேட்டரில். அதே மாதிரி 20th அன்றைக்கி நவம்பர் 20th அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நமக்கு பை இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 98 பாயிண்ட்ஸு சூப்பரான ட்ரேட் இது. அதே மாதிரி 21st அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா காலையிலேயே இப்போ இந்த 58 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாகவே கேட்ச் பண்ணியிருப்போம் இந்த ட்ரேடில் ஸ்கால்பிங் ட்ரேடில். செகண்ட் ட்ரேடு பாருங்கள் க்ளீனாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒய்டராக வர அன்றைக்கி மட்டும் இந்த மிட் லைன் யூஸ் பண்ணுவோம், பர்பிள் லைனில் உடைய மிட் லைன் யூஸ் பண்ணுவோம். அந்த லைனில் வந்து எவ்வளோ அழகாக வந்து ரியாக்ஷன் கொடுத்து 71 பாயிண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்ஸுக்கே நமக்கு வந்து ஈஸியாக நம்மளுடைய ப்ரீமியமில் வந்து நல்ல மூவ் வந்திருக்கும். அதே மாதிரி 24th அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ட்ரேடு தான். ஏன்னா பர்பிள் லைனில் வந்து நமக்கு இன்றைக்கி இண்டிகேஷனே கிடைக்கல, அதனால் ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி எடுத்துருப்போம். இப்போ ஆரஞ்சு லைன் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 35 பாயிண்ட் சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி கொடுத்துருக்கு. அகெயின் வந்து நமக்கு ட்ரெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு ஒரு 73 பாயிண்ட்ஸு. இப்போ இங்கே பை இண்டிகேஷனும் வந்திருக்கு, இப்போ இங்கே செல் இண்டிகேஷனும் வந்திருக்கு நம்மளுடைய லைன்ஸில். இப்போ அந்த மாதிரி நாங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ட்ரெண்டு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கத்துக்கு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் ப்ரீமியமில் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது எல்லாமே க்ளீனாக வந்துடும். இப்போ நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது, எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் அவுட் ஆகும், ப்ரீமியம் சார்ட்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். சேம் ரூல்ஸ் தான். ஈஸியாகவே நீங்கள் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நவம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சி க்ளீனாக 157 பாயிண்ட்ஸு. அதுக்கு மேலேயே போயிருக்கு. பட் நம்ம இவ்வளோ பாயிண்ட் எடுப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான்டாக நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ்ன்றதுனால நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் கேட்ச் பண்ண வேணாம் சொல்கிறோம். ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் ரெகுலராக எடுத்து போனாலே போதும். அதே மாதிரி நவம்பர் 27 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸு. ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஆகியிருந்தாலும் அடுத்த ட்ரேட்லேயே நம்ம அதை வந்து அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணியிருப்போம். இப்போ 42 பாயிண்ட்ஸ் இங்கே ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. இப்போ அதே செகண்ட் ட்ரேடில் வந்து பார்த்திங்கனாக்கா 86 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாகவே முடிச்சிருக்கலாம் 27 அன்றைக்கி. அதே மாதிரி 28 அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நம்ம க்ளீனாக வந்து 1:2 ரேஞ்சில் வந்து 60 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ என்ன மாதிரியான மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து க்ளீனான ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா கூட அதை அன்றைக்கி டேட்லேயே ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா அதுக்கு அடுத்த டேட்டில் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாகவே ட்ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறீங்க, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னும் போது நம்மளோட இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் நீங்கள். அதே போல் இந்த இண்டிகேட்டரை பற்றியோ இல்லை இந்த கோர்ஸை பற்றியோ தேவை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.